என்னடி ஷாப்பிங்கு கிளம்பிட்டியா? ஆமாம்மா நான் கிளம்பிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸும் வராங்களாம். சரி எவ்வளோ வேணாலும் கூட்டிக்கோ. என் ஃப்ரெண்டும் வராங்களாம். பக்கத்து வீட்டு ஆண்டிக்கெல்லாம் சொல்லியிருக்கேன். அவங்க பொண்ணுக்கெல்லாம் நல்ல சாரீஸு நல்ல லெஹங்காலாம் எடுத்திருக்காங்க. நான் பார்த்தேன் ஆல்பம்லலாம் நல்ல நல்ல ஃபோட்டோஸாக இருக்குது. ஸோ அவங்கள கூப்பிட்டா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவங்க சொல்கிற கடையில் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணால் நமக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கூட போட்டு தருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அவங்களெல்லாம் கூப்பிட்ருக்கேன். ஸோ அவங்கள எல்லாரையும் கூட்டிகிட்டு போகலாம். நீங்கள் சொன்னால் சரியாதாம்மா இருக்கும். போகலாம் நம்ம. அநேகமாக என் ஃப்ரெண்ட்ஸாக தாம்மா இருக்கும். நான் போய் கதவை திறக்கிறேன். ஆமாம் இவங்கெல்லாம் தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் அனிதா, அவள் பேர் ஷோபா. வணக்கம்மா அனிதா, ஷோபா நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. காஃபியா டீயா? ஐயோ இல்லை ஆண்டி, நான் காஃபி டீ எல்லாம் குடிக்கிறது இல்லை. சீக்கிரம் கிளம்புனா நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும். அதான் நான் சீக்கிரமாகவே வந்துட்டேன். இன்னும் 5 மினிட்ஸில் கிளம்பிடலாமா? அப்புறம் அம்மா அனிதாவுக்கு என்கேஜ்மெண்ட் நிச்சயம் ஆயிருக்கு. அவள் ஃபாரினுக்கு போயிட போகிறா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்மா. இங்கே இருக்கிற வரைக்கும் எங்கள் கூடலாம் நல்லா இருந்துட்டு போ. சரிங்க ஆண்டி. அநேகமாக அந்த பக்கத்து வீட்டு ஆண்டிக்காரையும் வந்துட்டாங்க போல. நம்ம கிளம்பிடலாம். என்ன லக்ஷ்மி அக்கா நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க? அவ எங்க? ஷோபாவை கேட்குறியா? அவள் புருஷனுக்கு உடம்பு சரியில்லையா, அதான் அவளால் வர முடியல. சரிங்க அக்கா, நீங்கள் வந்ததே சந்தோஷம். நம்மளாம் கிளம்பலாம்பா. சரி லக்ஷ்மி கிளம்பலாம். டிக்கெட் அம்மா டிக்கெட் எடுக்குமா? ஹலோ கண்டக்டர், இங்கே நான் எடுக்கிறேன். அவங்களுக்கு எல்லாமே 5 டிக்கெட் கொடுங்க பஸ் ஸ்டாண்டுக்கு. இந்தாம்மா 50 ரூபாய் கொடுங்க. இந்தாங்க இதில் 50 ரூபாய் இருக்குது. நெக்ஸ்ட் டிக்கெட். என்னடி அனிதா, நிச்சயதார்த்தம் ஆனதுலேருந்து ஒரே கடலை தான் போல ஃபோனில். அரைச்சி சும்மா இருடி. நான் என்னடி கடலை போட்டேன்? அவர் தான் எப்போ பார்த்தாலும் எனக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காரு. எப்போவுமே வீடியோ கால் பேசிகிட்டே இருக்காரு. என் மூஞ்ச பார்க்கலன்னா அவருக்கு தூக்கமே வராதான். இப்போ எல்லாரும் அப்படி தாண்டி சொல்லுவாங்க. இப்போ எல்லாம் புழுகு முட்டைங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க ஒரிஜினல் பேசலாம் நமக்கே தெரியும். மாண்டி கரெக்ட். அந்த ஷரத் கூட என்கிட்ட எவ்வளோ போய் சொன்னா. நான் பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் இன்னொருத்தி கூட சுற்றிட்டு இருக்கான். அவர் அப்படியெல்லாம் கிடையாதுடி. எப்போவுமே என்னை பற்றி தான் நினச்சிட்டே இருக்காராம். ஆஃபீஸ்க்கு போனால் என் ஞாபகம் தான், சாப்பிடும்போது என் ஞாபகம் தான். என்னால் இதெல்லாம் கேட்டால் நம்பாமல் இருக்க முடியலடி. அதெல்லாம் இருக்கட்டும், நைட் எவ்வளோ நேரம் ஃபோன் பேசுகிறீங்க? அது ஆயிடும்டி. ஒரு 3 o'clock 4 o'clock. அதுக்கப்புறமா தான் தூங்குறேன். தூங்கி காலையில் அம்மா கிட்ட லேட்டாக இருந்து திட்டு வாங்கறதே வெளியாக போச்சு. அப்புறம்டி ஃபாரின் போய் ஜாபெல்லாம் பண்ண போறியா? ஆமாண்டி, அந்த பிளானில் தான் இருக்க. ஆனால் அவர் தான் நான் சம்பாதிக்கிறேன்ல, நீ எதுக்கு வேலைக்கு போகிற, வீட்லேயே இருன்னு சொல்கிறாரு. அப்புறம் ஷோபாக்கா பொண்ணோட கல்யாணத்துக்கு எல்லாமே நீங்கள் சேர்த்து வச்சுருந்தீங்களா இல்லை கடன் வாங்கி தான் பண்ணீங்களா? அந்த கொடுமையை ஏமா கேட்குறேன். 5 லட்சம் கடன் வாங்கி தான் கல்யாணத்தெல்லாம் முடித்தோம். இன்னும் அந்த கடன் எல்லாம் தீரலை. எப்போ பார்த்தாலும் கடன்காரங்க ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வந்து திட்டது, எங்களை அவமானப்படுத்ததே சரியாக இருக்குது. அதனால தான் பொண்ணுங்க வேலைக்கு போய் கொஞ்ச நாள் சம்பாரிச்சிட்டு வந்தால் நமக்கும் உதவியாக இருக்கும்ல. அதுவும் கரெக்ட் தான்க்கா. உங்களை அந்த சீட்டுக்காரர் ஏமாத்தாமல் இருந்திருந்தா நீங்களும் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டாக சொன்னீங்கக்கா. இப்போ அப்படி தாண்டி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாக்கும் நம்ம பிச்சை எடுக்கிற நிலைமை தான். அவங்க என்ன சொன்னாலும் நீ ஜாப்க்கு போ, ஓகேவா? சரிடி நான் போகிறேன், நீ கவலைப்படாத. என்னடி என்ன மட்டும் கலாய்க்கிற? உனக்கும் தானே கல்யாணம் ஆக போகுது. அப்போ நீ எவ்வளோ நேரம் ஃபோன் பேசுகிற? அதெல்லாம் கணக்கே இல்லடி. பேசிட்டே தான் இருக்கும். ஆனால் எனக்கும் என்ன பேசுகிறேன்னு மறந்துடுது, அவருக்கும் என்ன பேசுகிறேன்னு மறந்துடுது. டாப்பிக்கே மறந்து போய் ஏதோ பேசினதே பேசிட்டு இருக்கோண்டி. அது அப்படி தாண்டி இந்த போதையில் குடிகாரங்கெல்லாம் பேசிட்டே இருப்பாங்கள்ல. நீங்கள் 2 பேரும் காதல் போதையில் இருக்கீங்க. வேறு என்ன பண்ண முடியும்? பேசிட்டே தான் இருக்க முடியும். அப்படி இல்லடி, நாங்கள் ஃப்யூச்சர் பிளான்ஸ் எல்லாம் இப்போவே பண்ணிகிட்ருக்கோம். எப்போ பேபிஸ் பண்ணிக்கணும், எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும், எதில் சீட் போடணும், அப்புறம் பேங்க்கில் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும், நான் ஜாப் போகணும், எந்த மாதிரி ஜாப், எல்லாமே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம்டி. அதனால தான் டைம் போகிறதே தெரியல. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவர் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டுறாருடி அப்படின்னு மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணி பாரு. அப்பா சிறப்பை கழட்டி அடிக்கிறோன்னு. நீ பயமுறுத்தாதடி. உனக்கும் தானே ஒரு நாள் கல்யாணம் ஆகும். அப்போ நாங்களும் உன்னை பயமுறுத்துவோம். கல்யாணம் ஆனால் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு. நீ இப்போ எங்களை பயமுறுத்துற இல்லை? பசங்களா இங்கே பாருங்க, வந்துடுச்சு பஸ் ஸ்டாண்ட். பேசினதெல்லாம் போதும், கீழே இறங்குங்க. சரிங்கம்மா. என்னக்கா இவ்வளோ பெரிய கடையாக இருக்குது? நமக்கெல்லாம் டிஸ்கவுண்ட் போட்டு தருவாங்களா இந்த கடையில்? பேரம் பேசி வாங்க முடியுமா? அதெல்லாம் நீ கவலைப்படாதீங்கக்கா. நான் இந்த கடைக்காரர் ஒன்று எனக்கு தெரிஞ்சவங்க தான். நான் கேட்டால் அவங்க டிஸ்கவுண்ட் போட்டு தருவாங்க. அப்படின்னா சரிக்கா. சரிம்மா கல்யாண பொண்ணே, இப்போ நீ என்னென்னலாம் வாங்கணும் கல்யாணத்துக்கு? அதுவா ஆண்டி, அப்புறமா ஃபஸ்ட்டு ரிசப்ஷனுக்கு நான் லெஹங்கா எடுக்கிறதா இல்லை ஃப்ராக் எடுக்கிறதா இல்லை சாரீ எடுக்கிறதா, இது 3 என்ன எடுக்கிறதுன்னு எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. அப்புறமா முகூர்த்தத்துக்கு அவங்களே எடுத்துடுறாங்களாம். ஹால்தி ஃபங்க்ஷனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கணும். மிச்சத்தை ஞாபகம் வந்தால் சொல்கிறேன் ஆண்டி. இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு போன மாதிரி தான். கோச்சுக்காதீங்க ஆண்டி. எல்லாமே என் ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆசைப்பட்டு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கா. அவள் கல்யாணத்துக்கு அவள் ஆசைப்பட்ட ட்ரெஸ் போடணும்னு நாங்களும் விருப்பப்படுறோம். சும்மாதாம்மா கலாய்ச்சா. எங்கள் காலத்துலலாம்
ஒரு சாரி எடுத்து கொடுக்கறதுக்கே அந்த பாடுபடுவாங்க. இப்போ என்னடானா ஹால்திக்கு ஒன்று, ரிசப்ஷனுக்கு ஒன்று, முகூர்த்தத்துக்கு ஒன்று, பல பல ட்ரெஸ்ஸஸ் கொடுத்து வச்சவங்கம்மா. என்ஜாய் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நீ லெஹங்கா பாருடா, அது பிடிக்கலன்னா அப்புறமா ஃப்ராக் பாரு, அதுவும் செட் ஆகலைன்னா லாஸ்ட்டில் நம்ம சாரிக்கு போயிடலாம். சரிங்க ஆண்டி. ஓகே, நம்ம சேல்ஸ்கெல்லாம் கூப்பிட்டுடலாம். சொல்லுங்கள் மேடம், நீங்கள் எந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் பார்க்குறீங்க? பிரைட் லெஹங்காஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் காமிங்க, கொஞ்சம் கிராண்டாக இருக்கட்டும். ஓகே மேடம். மேம் நீங்கள் இந்த பக்கம் வாங்க, கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன். பாருங்கள் மேடம், இந்த ரோ ஃபுல்லாகவே லெஹங்காஸ் இருக்குது, பிரைடோட தான். இந்த பக்கம் பிரைடோட ஃப்ராக் கவுன்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த சாரீ செக்ஷன் நீங்கள் கூப்பிடுங்க, நான் அப்போ வரேன். நீங்கள் ட்ரையல் ரூமில் செக் பண்ணிட்டு என்னை கூப்பிடுங்க, நான் அதை பேக் பண்ணி தரேன். ஓகே மேடம். பாருங்கம்மா, இந்த லெஹங்கா எனக்கு எப்படி இருக்குது? எனக்கு பிடிச்ச பிங்க் கலர் நல்லா தான் இருக்குது, ஆனாலும் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கெல்லாம் என்ன தோணுது? ஆமாண்டி, எனக்கும் அப்படி தான் தோணுது. இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக எடுத்துக்கோயேன். சரி, நான் வேறு சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். இது எப்படி இருக்குது? நிஜமாவே நல்லா இருக்குடி, ஃபேண்டாஸ்டிக். எனக்கு என்னமோ கலர் ஒத்து போன மாதிரி தெரியல. என்னக்கா சொல்கிறீங்க? இந்த காலத்துலலாம் இந்த மாதிரி தான் ஃபேஷனாக போட்டுக்கிறாங்க ஹேமா. நீ ஒன்றும் கவலைப்படாத, இது நல்லா தான் இருக்கும். நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும்க்கா. ஓகே, அப்போது லெஹங்கா செட் ஆயிடுச்சு. நான் போய் நெக்ஸ்ட் ஃப்ராக் போட்டு வரேன். இது எப்படி இருக்கு? ஹீரோயின்ஸ் எல்லாம் போட்டுட்டு வர மாதிரியே அழகா இருக்குடி. ஏய் என்னடி இதுக்கு ஸ்லீவ்லெஸ்? இதை போய் நீ கல்யாணத்தில் போட்டுக்க போறியா? என் மான மரியாதைல என்ன ஆவறது? அட சும்மா இருங்கக்கா, எப்போவுமே போட்டுக்க போகிறாங்களா என்ன? கல்யாணத்துக்கு அவங்க பிடிச்ச மாதிரி போட்டுக்கட்டும். அக்கா நீங்களே சொல்லுங்க, முன்னாடி பின்னாடி எல்லாம் உடம்புல எப்படி தெரியுது? பார்க்குறவங்க உங்களுக்கு மான மரியாதை இருக்கா இல்லையான்னு நினச்சிக்க மாட்டாங்கோ. 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, நமக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ முடியும். சும்மா விட்டு தள்ளுங்கக்கா. ஆமாம்மா, இந்த வெட்டிங் கவுன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் வாங்கிக்கிறேம்மா. உன்னோடைய இஷ்டம், நான் சொல்கிறத சொல்லிட்டேன். உங்கள் அப்பா கேட்டால் எனக்கு ஒன்றும் தெரியாது. எங்கள் அப்பா கிட்ட சொல்லிக்கிறேன், எங்கள் அப்பா சமாதானப்படுத்திக்கிறேன். நீங்கள் வாயை மூடிட்டு வெளியே பாருங்க. என்ன சண்டை போட வைக்காதடி கடையில். சரிக்கா, கூல் கூல். இங்கே வந்து சண்டை போடக்கூடாது. இன்னும் எவ்வளோ நாள் இருக்க போறா அவன்? இன்னும் அம்மா அப்படின்னா இன்னொரு 2 மாதம் இருக்க போறா. அதுக்கு இப்படி கத்துறீங்க. அதுக்கப்புறம் அவள் புருஷ வீட்டில் அவள் இருக்க போறா. கரெக்டாக சொன்னீங்க ஆண்டி. பொண்ணு போறன்ற ஃபீலிங் கூட எங்கள் மம்மிக்கு இல்லை. இன்னும் தப்பாக பேசிடக்கூடாதுன்னு தான் உங்கள் மம்மி அப்படி கத்துறாங்க. கோக்கில தப்பாக எடுத்துக்காத. சரிங்க ஆண்டி, நான் போய் சாரீஸ் பார்த்துடுறேன். இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அழகா இருக்குடி, எனக்கும் பிடிச்சிருக்கு. இதையே எடுத்துக்கோ. ஆனால் நான் இன்னும் ஒரு சாரீ பார்த்து வச்சிருக்கேன். அதையும் பார்த்துட்டு எது வேணுமோ அது 2த்துல செலெக்ஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் எதுக்கிட்டு எங்களை கேட்குற? எப்போ பார்த்தாலும் எங்களை கேட்கறது நீயா ஒரு ஒப்பீனியன் எடுத்துக்கிறது? வச்சுக்காதீங்கம்மா, நான் போய் இன்னும் ஒரு சாரீ போட்டு வரேன். இந்த சாரீ முகூர்த்தத்துக்கு அழகா இருக்கும், இதே எடுத்துக்கோ. சரிங்கக்கா, நான் இதே எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள், இது எப்படி இருக்கு? உனக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துக்கோடி. நாங்கள் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறோம். நல்லா இருந்தால் உனக்கு பிடிச்ச செலெக்ஷன்லேயே எடுத்துக்கோ. சரி, லாஸ்ட்டாக இன்னொரு சாரீ மட்டும் பாக்கி இருக்கு, அதையும் ட்ரையல் பண்ணிவிட்டு நம்ம பில் போட்டுடலாம். எப்படியோ பில் போடுற அளவுக்கு இவ்வளோ சீக்கிரமாவது எடுத்திருக்கே. நான் ஏதோ நாளைக்கே ஆயிடும் வீட்டுக்கு போகிறதுக்குன்னு நினச்சிட்டேன். சைலண்டாக கலாய்க்காதீங்க ஆண்டி, நான் ஒன்றும் அப்படி பண்ண மாட்டேன். நம்ம இன்னும் நகை எடுக்க போகணும்ல. இன்னும் நகையா? என் புருஷனை வீட்டுக்கு சேர்த்த மாட்டாமா. நான் வீட்டுக்கு கிளம்புறேன் இந்த சாரீ முடிஞ்ச உடனே. அதுக்கப்புறம் நாளைக்கு வரலாம். அவருக்கு சாப்பாடு இல்லைன்னு என்ன வீட்டை விட்டே துரத்திடுவார். பரவாயில்ல ஆண்டி, நான் அங்கிள் கிட்ட சொல்லிக்கிறேன். அம்மா தாயே, என் வாழ்க்கையில் வெடி வச்சிடாத. நம்ம சீக்கிரமாக கிளம்பலாம். இன்னொரு சாரி ட்ரையல் பண்ணிவிடு. சரி ஆண்டி, அப்புறம் உங்களோட விருப்பம். ஹால்திக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டேன். அந்த சாரீ வேணான்னு தோணுச்சு. இது எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஷாப்பில் எல்லாமே ஹீரோயினுக்காக போடுற மாதிரி வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆமாம், ரொம்ப நல்லா இருக்குடி. இதையும் எடுத்துக்கோ. நம்ம பில் போட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். சரிங்கம்மா. எல்லாம் ஷாப் பண்ணி முடிச்சிட்டீங்க போல? ஆமாம்மா, நீ அப்போ போனவே இப்போ தான் வரேன். வேறு என்ன பண்ண முடியும்? எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். எல்லாம் பில் போட்டு கொண்டு வரியா? சாரி ஆண்டி, கொஞ்சம் வெளியே இருந்துட்டேன். இப்போவே கொண்டு வரேன். என்னம்மா, கஷ்டம் நல்லா கவனிச்சியா? அடடே, இவங்களை எங்கேயும் பார்த்த மாதிரியா இருக்கே. அட, நம்ம ஷோபா மேடம். மேடம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நாங்கள் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் டிஸ்கவுண்ட் போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். அதுக்கு என்ன மேடம், போட்டுருவோம். இதாங்கம்மா ஷோபா, 50% டிஸ்கவுண்ட் போட்டிருக்கேன் உங்களுக்காக. 1,20,020 ரூபா ஆயிருக்கு. நீங்கள் பே பண்ணிவிட்டு இதை வாங்கிட்டு போகலாம். நல்ல வேலைக்கா, 2-3 லட்சம் போட்டுருவாங்கன்னு நினச்சேன். உங்களால் பிரைடோட இப்போ ஒரு லெஹங்காவே 40,000 விற்கிறாங்க. இவ்வளோ கம்மியான கிடைக்கிறதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம். என்ன ரொம்ப புகழாதீங்கம்மா. சரி சரி, வாங்கிட்டு கிளம்பலாம். வாங்கிக்கோங்க.